சீர்திருத்தம் இருந்தாதான் அது சிறப்பா இருக்கும். இப்ப போலியை வச்சு ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சதை தேர்தல் கமிஷன் இவங்களுக்கு காலி பண்ணிடுச்சு. அண்ணா யூனிவர்சிட்டி சார்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த சார் வரைக்கும் அவங்களுக்கு கிளி பிடிச்சு போயிருக்கு. டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்தும் கூட பல இடங்கள்ல நெட்வொர்க் இல்லாத இடம்லாம் இருக்குல்ல. இன்னும் பல கிராமங்கள்ல நம்ம போனா இத சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா? முன்னேறிய நீங்க தானே சொன்ன முன்னேறிய மாநிலம் சூப்பர் முதலமைச்சர். நான் எங்கேயோ தொட்டுட்டேன். தொழில் வளர்ச்சியிலன்றீங்க, டெக்னாலஜிலன்றீங்க. அப்போ அது இன்னுமே போலன்னு சொல்றது அது யாருடைய தோல்வி? மக்களை மக்கள் போராடலங்க. ஐயோ, நீங்க மக்கள் யார்கிட்ட போராடுறாங்க? உதவி செய்ய வேண்டிய, கைட் பண்ண வேண்டிய, வழிகாட்ட வேண்டிய ஆளுங்கட்சியுடைய இரட்டை வேடத்துல போராடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் எஸ்ஐஆர் எடுத்து போராடுறாங்க, ஆனா பிஎல்ல கிட்ட இருக்கிற மொத்த ஃபார்மே ஏன் வாங்குறீங்க? என்ன இரட்டை வேடம்? ஏதோ உள்நோக்கம் இருக்குது இந்த எஸ்ஐஆர். இல்ல, அவர் கூட்டணியில இருக்காரு சொல்லித்தானே பாவணும். ஏன்னா எல்லாமே ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான். எல்லாம் செத்து போனவங்களை வச்சுதானே ஓட்டே வாங்கியிருப்பாங்க. நேர்மையா நடக்கிறதோ, சரியா நடக்கிறதோ, இல்ல சுதந்திரமா நடக்கிறதையோ ஒரு சாயம் பூசி அந்த கூட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்க பாக்குறீங்க. ஒரு முதலமைச்சர் தொகுதியில 1 லட்சம் அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. இவரே துணை முதலமைச்சருக்கு 89,000. இது ஆல் ஓவர் தமிழ்நாடுல எங்களுடைய ஸ்ட்ராங்கா இருக்க பெல்ட்ல நடக்குது. ஆனா எங்களுக்கு பயமோ பதட்டமோ வரல. உங்களுக்கு ஏன் பயம்? மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் சிவசங்கரி மேடம் அவர்கள் நிகழ்வு இணைகிறார்கள். வணக்கம். வணக்கம் மாரா. சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியல் முடிந்து வரைவு பட்டியல் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 94 லட்சம் பேர்கிட்ட 97 லட்சம் பேர்கிட்ட நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இதுல ஒரு உள்நோக்கம் இருப்பதாக திரு திருமாவளவன் அவர்களுடைய பேச்சும், வேக வேகமாக இதை செய்து முடித்திருக்கிறார்கள், இதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு இன்றைய ஆளும் கட்சியும் பேசுறாங்க. எதிர்கட்சி தரப்புல இருக்கக்கூடிய திரு பழனிசாமி அவர்கள் இதை வரவேற்கிறாங்க. இதை எப்படி நம்ம பாக்குறது, எப்படி சொல்லுவாங்க? இல்ல, ஒவ்வொரு காலத்துல எதிர்ப்பு எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல என்னன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் எல்லா இடத்துலயுமே ஒரு சீர்திருத்தம். இது வரைக்கும் 8 முறை நடந்திருக்கு. 8 முறை யூபிஏ கவர்மெண்ட், இவங்க கூட்டணியில இருந்த கவர்மெண்டே நடந்திருக்கு. ஸோ ஒரு சீர்திருத்தம் இருந்தாதான் அது சிறப்பா இருக்கும். இப்ப போலியை வச்சு ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சதை தேர்தல் கமிஷன் இவங்களுக்கு காலி பண்ணிடுச்சு. யாரு போலியை வச்சு ஜாலியா இருக்கலாம்? திமுக ஆளுங்கட்சி போலிகளை வைத்து ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சதை தேர்தல் கமிஷன் காலி பண்ணிடுச்சு. என்ன பண்ணுவாங்க போலியை வச்சு? அவங்க என்ன பண்றாங்க? அது ஏங்க, அவங்களோட வரலாறே என்னங்க? போலி வாக்காளர்கள் செத்து போனவங்களும் உயிரோட வர்றது தானே ஒவ்வொரு காலகட்டத்தில். இப்ப முதலமைச்சர் தொகுதியை எடுத்துங்க, 1,03,000 ஓட்டு நீக்கப்பட்டிருக்கு. அப்ப அதெல்லாம் என்ன ஓட்டு? அதுல இறந்தவர்கள், டபுள் என்ட்ரி, இடம் மாற்றம் பண்ணவங்க, இறந்தவர்களை கிட்டத்தட்ட 27 ஆல்மோஸ்ட் 26,98,000. அப்போ முதலமைச்சர் தொகுதியிலும் அது பொருந்தும் இல்லையா? அடுத்து இவங்களுக்கு ஏன் பதட்டம்? அதுதான் சொல்றேன். ஓவரால் தமிழ்நாட்டுல எங்களோட பெல்ட்லயே எடுத்துங்க. இப்ப நீங்க கோயம்புத்தூர் எடுத்தா 6.5 லட்சம் நீக்கி இருக்காங்க. ஈரோடு, சேலத்துல 3.5 லட்சம். இதுனா இவங்களுக்கு மட்டுமா நீக்கி இருக்காங்க? நாங்க என்ன பதட்டப்படுறோமா, பயப்படுறோமா? நாங்க உண்மையா நேர்மையா ஒவ்வொரு வாக்காளருக்கும் இந்த அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்க உரிமையை நிலைநாட்டணும்னு நினைக்கிறோம். உண்மையான சுதந்திரமான தேர்தல் நடக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? போலியை நம்பி, செத்து போனவங்களை நம்பியும் போலியை நம்பியும் தான் நீங்க அவங்க ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை முன் வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட இதெல்லாம் இதற்கு முன்னாடி நடந்த காலங்கள்ல கூட ஓராண்டு காலம், 6 மாத காலமாவது குறைந்தபட்சம் நேரம் இருக்கும். ஆனா 1 மாத காலத்துல இதை முடிக்கிறாங்க. ஏங்க, முதல்ல நீங்க நியாயம்ன்றத சொல்றீங்க இல்லையா? எது நியாயம்ன்றதற்கு அடிப்படையில இந்த எஸ்ஐஆருக்கே அவங்க எதிர்ப்பு தான் தெரிவிச்சாங்க. பீகார் எலெக்ஷன்லயும் எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. புரியுதுங்களா? அண்ணா யூனிவர்சிட்டி சார்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த சார் வரைக்கும் அவங்களுக்கு கிளி பிடிச்சு போயிருக்கு. நான் புரிதலுக்காக கேட்கிறேன். முதலமைச்சர் எஸ்ஐஆர் கூடாது என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல, அந்த ஸ்டேட்மெண்ட் முதல்ல எஸ்ஐஆர்க்கே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அது காரணம் ஏங்க, அது பீகார்ல போய் அததாங்க நாங்க ஏன் எஸ்ஐஆர் எதிர்க்கணும்? அதுக்கப்புறம் கால அளவு ரொம்ப அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் மழைக்காலமா இருக்கு அப்படின்ற இல்ல மாறா. முதல்ல அவங்க எஸ்ஐஆர்க்கே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இவங்க கூட்டணியில இருக்க பீகாரே அங்க எஸ்ஐஆர் தான் இவரே பரப்புரைக்கு அங்க போனாரு. எஸ்ஐஆரை வச்சுதான் அவங்க முன்னெடுத்து போனாங்க. ஏன்னா சொல்றதுக்கு சாதனைகள் கிடையாது. ஆனா மக்கள் என்ன பண்ணாங்க? 60ல இருந்து 6 சுருக்கிட்டாங்க, புறக்கணிச்சிட்டாங்க. அப்போ நீங்க என்ன பண்றீங்க? எதுவுமே நேர்மையா நடக்கிறதோ, சரியா நடக்கிறதோ, இல்ல சுதந்திரமா நடக்கிறதையோ ஒரு சாயம் பூசி அந்த கூட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்க பாக்குறீங்க.
நேர்மையை வந்து அவங்க ரசிக்கிறது கிடையாது. அப்புறம் எல்லாம் வந்து என்னன்னு கேள்வி கேட்ட உடனே அடுத்து ஒரு காரணத்தை எடுத்துப்பாங்க. காரணம் சரியா இருக்கு இல்லையா? கால அளவு போதாதுன்ற. நீங்க ஒரு ஸ்டாண்ட்ல இருங்க, நீங்க ஒரு ஸ்டாண்ட்ல இருங்க. நாங்க கூட எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து வக்காலத்து வாங்க வரல. எலெக்ஷன் கமிஷனுக்கு நாங்க செய்தி தொடர்பாளரும் கிடையாது. அவங்க இதெல்லாம் நீக்கலன்றது தானே எங்களுடைய குற்றச்சாட்டே. நாங்களே எடுத்துட்டு போய் எங்களோட ஒவ்வொரு ஈரோட்ல இருந்து, ஆர்கே நகர்ல இருந்து, செத்து போனவங்க எல்லாம் டி நகர்ல இருந்து கேஸ நாங்க தானே போட்டோம். கேஸ கொண்டு போய் தேர்தல் கமிஷன்ல மனு கொடுத்தோம், ஹைகோர்ட்லயும் கோர்ட்ல போய் கேஸ் தானே நாங்க போட்டோம். அவங்க வந்து ஆனா சீர்திருத்தம் தேவையில்லை. ஒரு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனை கலையணுமா வேண்டாமா? அப்போ ஒரு சுதந்திரமான நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்க. இவ்வளவு வேகமா பண்ணணுமான்னு கேக்குறாங்க. ஏங்க அது எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அதிகாரங்க. அது அரசியலமைப்பு சட்டத்தின்படி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அவங்களுக்கு கொடுத்திருக்கு. நீங்க அதை சேலஞ்ச் பண்ணலாம். நீங்க சேலஞ்ச் பண்ணலாம். இப்ப சுப்ரீம் கோர்ட்ல நீங்க போய் சேலஞ்ச் பண்ணிருக்கீங்க. நாங்களும் அது இன்க்ளூட் ஆயிருக்கோம். நீங்க வந்து சேலஞ்ச் பண்ணலாம். ஆனா இப்ப அக்செப்ட் பண்ணிட்டு தானே எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. பீகார்ல வந்து இததான் பரப்புரையா கொண்டு போனீங்க. அங்க எலெக்ஷனே முடிஞ்சிருச்சு. திரும்ப வந்துட்டாங்க. எலெக்ஷனே முடிஞ்சு ஆட்சியே அமைச்சாச்சு. நீங்க வேற என்ன குற்றச்சாட்டு? இப்ப நான் என்ன கேக்குறேன், செத்து போனவன் பேரை நீக்கணுமா வேணாமா? நிச்சயமா நீக்கணும். அப்புறம் இடமாற்றம் பேணவங்களை வந்து நீக்கணுமா? இப்ப நீங்க பாருங்க, 29 லட்சம் கிட்டத்தட்ட வந்து 26,98,000 பேர் இறந்தவங்க இருக்கிறாங்க. 66 லட்சம் பேர் இடம்பெயர்ந்திருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ டபுள் என்ட்ரி ஒரு கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர். இப்ப இவ்வளவும் இப்ப பாருங்க, ஒரு முதலமைச்சர் தொகுதியில 1 லட்சம் அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. இவரே துணை முதலமைச்சருக்கு 89,000. இது ஆல் ஓவர் தமிழ்நாடுல எங்களுடைய ஸ்ட்ராங்கா இருக்க பெல்ட்ல நடக்குது. ஆனா எங்களுக்கு பயமோ பதட்டமோ வரல. உங்களுக்கு ஏன் பயம் பதட்டம்? எல்லாம் மக்கள் பக்கம் நிக்கிறதா சொல்றாங்க. ஏங்க மக்கள் பக்கம் நிக்கிறோம். ஏன்னா இது மழைக்காலமா இருக்கு. இருங்க, அரசு அதாவது அரசு ஊழியர் யாருகிட்ட சொல்லணும்னா பின்தங்கிய மாநிலத்துல போய் சொல்லணும். படிப்பறிவு உள்ள முன்னேறிய ஒரு மாநிலத்துல போய் இதை நீங்க பேசிட்டீங்கன்னா உங்களுக்கே கூச்சமா இல்ல? அப்படி ஒரு விஷயம் நடந்தா இந்த அரசு தான் என்ன துணையா இருக்கணும். பிஎல்ஓ கிட்ட இருக்க ஃபார்ம் எல்லாம் தூக்கி உங்க கட்சிக்காரன் வாங்கி வச்சுக்கிறான். நீங்க தான் மக்களுக்கு இடையூறா இருக்கீங்க. சொன்ன உடனே இப்ப எல்லாரும் 100% இப்ப தேர்தல் கமிஷன் என்ன சொல்லிச்சு? 100% முடிஞ்சிச்சு ஒர்க்குன்னாங்கல்ல. அடுத்து புகாரே வரலன்னு தேர்தல் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொன்னாரு? பீகாரை பத்தி நீங்க எவ்வளவு சொன்னீங்க, 96 லட்சம் பேரு சிறுபான்மையர் பெண்கள். ஆனா அவர் என்ன சொன்னாரு? ஒரு புகார் கூட வரலன்னாரு. ஆனா முன்னேறிய மாநிலம் இங்க மக்களை என்னன்னா, நாங்க செய்யற வேலையை வந்து இந்த கட்சிக்காரங்க தான் தடுக்கிறாங்க. திமுக காரங்க எல்லாம் பிஎல்ஓ கிட்ட இருந்து ஃபார்மை பிடிங்கி வச்சிருக்காங்க. ஆனா சொன்ன உடனே நீங்க எதிர்ப்ப காட்டுறதுங்க. ஆனாலும் மக்கள் என்ன பண்றாங்க? அதையும் மீறி அவங்கவுங்க பூத் ஏஜென்ட்டுங்க எல்லாருமே பிஎல்ஓ கிட்ட இருந்து ஃபார்மை வாங்கி கஷ்டப்பட்டு போராடி போராடி கொடுக்கணுமான்ற மக்களை போராடலங்க. ஐயோ, நீங்க மக்கள் யாருகிட்ட போராடுறாங்க? உதவி செய்ய வேண்டிய, கைட் பண்ண வேண்டிய, வழிகாட்ட வேண்டிய ஆளுங்கட்சியுடைய இரட்டை வேடத்துல போராடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் எஸ்ஐஆர் எடுத்து போராட்டம் நடத்துறீங்க. ஆனா பிஎல்ஓ கிட்ட இருக்கிற மொத்த ஃபார்மையும் ஏன் வாங்குறீங்க? என்ன இரட்டை வேடம்? நீங்க வாங்கி வச்சுக்கிட்டா எப்படி ஒவ்வொரு கட்சியுடைய ஏஜென்ட்டுக்கு எப்படி வாங்கி ஃபில் பண்ணி கொடுப்பாங்க? எங்களோட போராட்டம் வந்து தேர்தல் கமிஷன் கூட கிடையாது. மக்கள், நானும் ஒரு மக்கள்ல ஒருத்தர் தான். எங்களுடைய போராட்டம் வந்து தேர்தல் கமிஷனோடு இல்ல, ஆளுங்கட்சியுடைய பதட்டத்துல, அந்த அவங்களுடைய பதட்டத்துல நாங்க போராடிட்டு இருக்கோம். இன்னுமே அவங்க எதிர்கட்சி மாநிலம் தான். ஆளுங்கட்சி ஒரு வழிகாட்டியா இருக்கணும். நல்லதோ கெட்டதோ அது அரசியல் ரீதியா எதிர்ப்பு தெரிவிச்சாலும் மக்களுக்கு துணையா இருக்கணும், ஒரு வழிகாட்டியா இருக்கணும். அதுதான் அரசு. நீங்க ஒரு பக்கம் நான் போராட்டம் நடத்துறது, எனக்கு என்ன காமெடினா, ஒரு ஆளுகின்ற அரசு போராட்டம் நடத்துறீங்க எஸ்ஐஆர் இருந்து, இங்க என்ன பண்ணுது? பிஎல்ஓ கிட்ட தான் ஃபார்மை வாங்கி வச்சுக்குது. அப்ப சாருனாவே இவங்களுக்கு பயம். சாருனாதான் பயம். பீகார்ல ஆரம்பிச்ச சாரு, நான் தான் சொன்னேன், பீகார் தேர்தலுக்கு முன்பு, பீகார் தேர்தலுக்கு பின்பு, அண்ணா யூனிவர்சிட்டி சார்ல இருந்து, பீகார் சார்ல இருந்து எல்லாத்துலயுமே இவங்களுக்கு பயம் பதட்டாதான் சொன்ன. போலியை வச்சு ஜாலியா இருந்தவங்களை வந்து தேர்தல் கமிஷன் ஜோலியை முடிச்சிருச்சு. ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது இந்த எஸ்ஐஆர் பணி அப்படின்றாங்க திருமாவளவன் அவர்கள். இல்ல அவர் கூட்டணியில இருக்காரு சொல்லித்தானே பாவணும். ஏன்னா எல்லாமே ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான். எல்லாம் செத்து போனவங்களை வச்சுதானே ஓட்டே வாங்கியிருப்பாங்க. இப்ப செத்து போனவங்க எல்லாம் நீக்கிட்ட பிறகு அவங்களுக்கு ஒரு பயம் பதட்டம் வருது. என்ன உள்நோக்கம் இருக்கும்? நான் தான் சொன்னேன், யூபிஏ கவர்மெண்ட் உங்க கூட்டணியில இதே திருமாவளவன், இதே காங்கிரஸ். ரொம்ப கவனமா அந்த வார்த்தையை பயன்படுத்தின. இதற்கு முன்னாடி நடக்கும் பொழுது இருந்த கால அளவு இருக்குன்றாங்க. கால அளவு இருந்து தேர்தல் அப்ப நானே என்ன சொல்றேன், தேர்தலுக்கு தயாராயிட்டு காலம் கொடுத்தா நாங்க வேணாம்னு சொல்ல போறல. அது தேர்தல் கமிஷனுடைய சுதந்திரமான அமைப்பு. இல்லங்க, சுதந்திரமான ஒரு அமைப்பு. நீங்க சொல்லுங்க, அது போதுமானதா? டெக்னாலஜி வளர்ந்து, நான் என்ன சொல்றேன், டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இன்னைக்கு டெக்னாலஜி வந்து வளர்ந்தும் கூட பல இடங்கள்ல நீங்க நெட்வொர்க் இல்லாத இடம்லாம் இருக்குல்ல. இன்னும் பல கிராமங்கள்ல நம்ம போனா இத சொல்றது உங்களுக்கு வெக்கமா இல்லையா? முன்னேறிய நீங்க தானே சொன்ன முன்னேறிய மாநிலம், சூப்பர் முதலமைச்சர். நான் எங்கேயோ தொட்டுட்டேன், தொழில் வளர்ச்சியிலன்றீங்க, டெக்னாலஜிலன்றீங்க. அப்போ அது இன்னுமே போலன்னு சொல்றது அது யாருடைய தோல்வி?
அரசு என்ன வேணாலும் சொல்லலாம், எதிர்க்கட்சி பொறுப்பா ஏங்க நான் என்ன சொல்றேன், எதிர்க்கட்சி பேசிருக்கணும். வளர்ச்சி அடையாத ஒரு மாநிலமாக இன்னும் இருக்கிறது, இன்னும் பல இணைய வசதி சேராத கிராமங்கள், எனவே கூடுதல் காலம் எப்படி நாங்க தான் எல்லாத்தையும் உருவாக்கி உங்க கையில கொண்டு போனதை நீங்க மெயின்டெனன்ஸ் பண்ணலதான். நீங்க வந்தோம்னா 6 மாசத்துல 3 மருத்துவக் கல்லூரியுடைய ரத்தாவது. எதுக்கு ரத்தாவது? சிம்பிள் மேட்டர், சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒர்க் ஆகலன்னு ரத்தாவது. அது வெக்கமா இல்லையா உங்களுக்கு? நான் எப்படி தோல்வின்னு சொல்வேன்? நாங்க 10 வருடம் ஆண்டு இருக்குமே, அப்ப நான் தோல்வினா அது தமிழக அரசு மொத்தமாவே இல்லைன்னு சொன்னா அது நாங்க அப்படி சொல்ல முடியாது. பங்கு இருக்கு இல்லையா? இல்ல நான் அந்த பங்க சொல்ல. நீங்க அப்பட்டமா நான் அப்படி மனசாட்சி இல்லாம பேச முடியாது. நாங்க எல்லாத்தையும் உருவாக்கி வச்சுட்டு போனதை நீங்க சரியா மெயின்டைன் பண்ணுங்க. நான் கழிப்பறையை கட்டிட்டு போனா அதுக்கு ஆள் இருக்கு, அதுக்கு சம்பளம் இருக்கு, கவர்மெண்ட் கொடுக்கணும் அந்த உள்ளாட்சியில இருந்து. அதை சுத்தம் பண்ணி நீ பினாயில போட்டு கழுவி வையினா நீ 10 பேர் போனதை அப்படியே வச்சிருந்தா எப்படி யூஸ் பண்ணுவோம்? அதை தான் நான் குற்றச்சாட்டா சொல்றேன். இங்க எல்லாத்துக்கும் எல்லா அமைப்பையும் உருவாக்கி வச்சிருக்கோம். உள்ளாட்சிகளை மட்டுமே 150 விருதுகளை வாங்கணும். நீ மெயின்டைன் பண்ணல தானே. உங்களுக்கு அமைச்சருக்குமே எம்எல்ஏக்கு என்ன பஞ்சாயத்து நடக்குது? கக்கூஸ் பஞ்சாயத்து நடக்குது. உங்க பஞ்சாயத்துல அவன் எங்க போவான்? கழிப்பறைக்கு. கழிப்பறை பஞ்சாயத்து நடக்குதுப்பா. அந்த கான்ட்ராக்ட் கூட நான் தான் எடுக்கணும் அமைச்சர் சொல்றாரு. ஏன் ஒரு கழிப்பறை கான்ட்ராக்டாவது எனக்கு கொடுன்றாரு எம்எல்ஏ. சரி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்ப போக வேண்டியது எங்க போவான்? யோசிச்சு பாரு. பழையபடி அவன் கோவத்தை நோக்கி தான் போகணும். இது மாதிரி கன்றாவி வேலைங்களை தான் நீங்க செய்றீங்கன்னு நான் சொல்ல வரேன். எல்லாத்தையுமே நாங்க உருவாக்கிட்டோம். ஆனா நீங்க அதை மெயின்டைன் பண்றது கிடையாது, புரிதல் கிடையாது. எல்லாத்துலயுமே தோல்விப்பா, எல்லாத்துலயுமே தோல்வி. தொடர்ந்து கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், சிறுபான்மையுடைய வாக்கு வங்கி, மிகவும் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாக்கு, இந்த வாக்கெல்லாம் பறிப்போகும் அப்படின்றத பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? இது வரைக்கும் எந்த சிறுபான்மை அமைப்பாவது நீங்க சொன்ன மைனாரிட்டி பீப்புள், அந்த அமைப்பை சேர்ந்தவங்க, கட்சிக்கு அப்பாற்பட்டவங்க யாராவது போச்சுன்னு நின்னாங்களா? கிடையாது. அப்போ அது தெரியும். அவங்க ஏங்க நீங்க நான் என்ன சொல்றேன், எத்தனை நாளைக்கு ஏமாத்துவீங்க? பாவம் அந்த சிறுபான்மையர் பேரை வச்சு நீங்க எத்தனை நாளைக்கு ஓட்ட வேட்டையாடுவீங்க? ஏங்க உள்நோக்கம் கிடையாதுன்றீங்க. எந்த சிறுபான்மைக்கு நிகழ்ச்சியை நடத்திருக்கீங்க? கிறிஸ்துமஸ்க்கு நாங்க தொடர்ந்து நிகழ்ச்சி நடத்திருக்கோம். புனரமைக்கிறதுக்கு மட்டுமே 10 கோடி 15 கோடி நாங்க ஒதுக்கணும் சர்ச்சுங்களுக்கு. நாகூர் தர்காக்கு எடப்பாடியார் ஒதுக்குனாரு 5 கோடி. அஜில்லும் எடப்பாடியார் இங்க சென்னையில அஜில்ல 15 கோடிக்கு ஒவ்வொருவோட சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறுத்துற பிறகு கூட அந்த மானியத்தை நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். நோன்பு அரிசியில இருந்து, பெண்களுக்கு உதவித்தொகையில இருந்து, அந்த உலா மாஸ்க்கு உதவித்தொகையில இருந்து நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இது மாதிரி ஏதாவது நீங்க சொல்லுங்களா பார்க்கலாம். சும்மா இஸ்லாமியர், கிறிஸ்டின் எத்தனை பேருக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்துட்டீங்க? எத்தனை இஸ்லாமியருக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்கீங்க? எத்தனை முஸ்லிம்ஸ்க்கு, கிறிஸ்டியன்ஸ்க்கு பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்கீங்க? ஆனா பிரச்சாரம் பண்ணிட்டே இருந்தாங்க. இந்த எஸ்ஆர் மூலமாக பாதிக்கப்பட போகுது அந்த மக்கள் தான். அதுதான் சொல்றேன் நான், கட்சிக்கு அப்பாற்பட்ட அமைப்புகள் இருக்கும். அவங்க எலெக்ஷன் நேரத்துல யாருக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்றது அது வேற விஷயம். அந்த மாதிரி அமைப்புகள் யாராவது பொதுவெளியில எங்க வாக்கு போச்சுன்னு சொன்னாங்களா? அப்படியே போயிருந்தாலும் அதற்கு உங்களுக்கு கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. அந்த கால அவகாசத்தை அவங்க பயன்படுத்தி. உங்களுக்கு ஏன் பயம், பதட்டம்னா யாருக்கு பதட்டம் வரும்? தப்பு செய்யறவங்களுக்கு பதட்டம் வரும். நான் தான் சொன்னேன், ஜாலியா இருந்தவங்கள ஜோலியை முடிச்சிச்சு எலெக்ஷன் கமிஷன். அவ்வளவுதான். 1 லட்சம்ன்ற வாக்குனா அப்ப அந்த 1 லட்சம் வாக்கு வச்சுதான் நீங்க எங்களுக்கும் அவங்களுக்கு எவ்வளவு வித்தியாசம் வச்சு போன எலெக்ஷன்ல 21 எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 500 வாக்குகள் மட்டுமே 20 தொகுதிகள் வந்திருக்கு. ஏன் 150 மொத்தமா 3%. ஆமா, வெற்றி வாய்ப்பு. ஆமா, அதுல 500 மட்டுமே 20 தொகுதி. டி நகர் 150 ஓட்டு. அப்ப அதெல்லாம் நீங்க தானே. நாங்க 15,000 ஓட்டு போச்சுன்னு டி நகர் சத்யாவே கேஸ் போட்டாரு. அப்ப மொத்தம் செத்து போனவனை வச்சு, உயிரோட இருக்கிறவனை வச்சு வேற மாதிரி அரசியல் பண்ணுவாங்க. இஸ்லாமியர், முஸ்லீம், கிறிஸ்டின் சாயத்தை பூசி பண்ணுவாங்க. ஆனா மத சார்பற்ற கட்சின்னுவாங்க. இந்த ஒரு பக்கம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு அரசியலும் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஒட்டுமொத்தமாக மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க? திமுகவுடைய அரசியல் ரொம்ப வெறுப்போடு பார்த்துட்டு இருக்காங்க, கோபத்தோடு பார்க்குறாங்க. தொடர்ந்து நம்ம பேரை, அதுவும் முக்கியமா சிறுபான்மையர், அந்த மைனாரிட்டி பீப்புள் ரொம்ப கோபத்துல இருக்காங்க இந்த ஆட்சி மேல. ஆமா, நீண்ட நாள் சிறையில் இருப்பவர்கள் எல்லாம் நான் விடுதலை பண்ணுவோம்னு சொன்னாங்க. ஆனா என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? நீங்க அப்பீலுக்கெல்லாம் போறீங்க, பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க. எத்தனை நாளைக்கு ஏமாத்துவீங்க? ஒண்ணுமே அவங்களுக்கான திட்டங்கள் இப்ப நான் சொன்னேன் இது மாதிரி பண்ணிருக்கோன்னு. அது மாதிரி எத்தனை சர்ச்சை புனரமைச்சிருக்கீங்க, எத்தனை மசூதிகளை புனரமைச்சிருக்கீங்க, எத்தனை உலாமாஸ்க்கு ஓய்வூதியம் கொடுத்துருக்கீங்க. அந்த பெண்களுக்கு 10 லட்சம் வரைக்கும் அம்மா அந்த லோனை இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடியார் அந்த ஓய்வூதியம் கொடுத்தது எடப்பாடியார் தான். அந்த நாகூர் தர்கா, பிற தர்காக்களுக்கு அந்த சுற்றுச்சுவர் எல்லாமே நாங்க பண்ணி கொடுத்தோம். ஸோ ரொம்ப நாள் அந்த பேரை சொல்லி எல்லா ராஜா சாயம் வெளுத்து போச்சுன்னு இப்போ வெளுத்து போச்சு. நான் என்ன சொல்றேன், ஒவ்வொரு சீர்திருத்தம் எல்லா இடங்களுமே தேவை. சீர்திருத்தம் இருந்தாதான் அது தூய்மையாக்கப்படும். ஒரு குளம் இருக்கணும், அந்த குளத்தை சுத்தப்படுத்தணும். சுத்தப்படுத்தினாதான் மீண்டும் ஒரு சுத்தமான ஊற்று கிடைக்கும். நீ அதை அப்படியே இருக்கணும்னு நினைக்கணும்னா அதை வச்சு சம்பாதிக்கிறவங்க தான் அதை நினைப்பாங்க. அப்போ இந்த போலி வாக்காளர்களை வச்சு
ஓட்டை திருடி வாக்கு திருட்டு இவங்க ஒரு ஒரு விஷயத்த முன்னெடுத்தாங்க இல்லையா? அப்ப அந்த வாக்கு திருட்டு ஒண்ணு சொல்லட்டோமா வெளிப்படையா, யார் யாரு என்னென்ன செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் அது யுக்தி. 99 வார்டுக்கு மறு எலெக்ஷன் யாரால் நடத்தப்பட்டது? சென்னையில மண்டைய உடைச்சி திருமங்கலம் ஃபார்முலா எல்லாத்தையும் விட்டுருப்பா. ஈரோட எடுத்துக்குப்பா. சரி, உலக வரலாற்றிலே, உலக தொலைக்காட்சியில் உலக வரலாற்றிலே ஒரு வாக்காளரை வேட்பாளரை சந்திக்க விடாம பண்ண எலெக்ஷன் ஏதாவது இருக்குமா? சரி. அப்ப அதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடுன்னா, நீங்க சாதனையை செய்யல, மக்கள் பக்கம் நிக்கல, பயம். யாரால போலிகளை வச்சுதான் நம்ம ஜெயிக்க முடியும்ன்ற அவன் நம்பிக்கை தான் இத்தனை பதட்டத்துக்கு காரணம். பட்டிகளை அடைச்சு வச்சிங்க, சந்திக்க கூட, அவன் பாத்ரூம் கூட போக விடல, அவன் பொண்டாட்டிக்கிட்ட அவன் பேச கூட விடல, அவன் பிள்ளைங்க கிட்ட கூட குடும்பத்தோட அந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் விடல. எங்க ஈரோட்லப்பா அவன் அவசர தேவை கூட போக விடல. இதுல ஒரு சுகர் பேஷண்ட் கூட இருப்பான் ட்ரீட்மெண்ட்டுக்கு. இந்த மாதிரி ஒரு கொடுமைப்படுத்தி, அச்சுறுத்தி, வேதனைப்படுத்தி அவங்கள ரொம்ப கஷ்டத்தோடு ஓட்டை ஈரோட்ல பண்ணாங்க. அதே விஷயத்தை தான் இந்த போலி வாக்காளர்கள், இறந்து போனவங்க, இடமாற்றம் பண்ணவங்க 4 மணிக்கு மேல அரசு ஊழியர்கள் கூட அவங்க பக்கம் தான் இருந்தாங்க. எதுக்கு சொல்லு? பழைய ஓய்வூதிய திட்டம் இவர் வந்தவொன்னா அள்ளி கொடுத்துருவாருன்னு நினைச்சு போடு 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 செத்து போன ஓட்டர் எல்லாம் திமுக தான் போச்சு. அவரே ஒத்துக்கிட்டாரு. ஜாக்டோ ஜியோல என்ன சொல்றாரு? நான் இன்னைக்கு முதலமைச்சரா உங்க முன்னாடி நிக்கிறேன்னா அதுக்கு நீங்க தான் காரணம்னு ஒப்புதல் வாக்குமூலம். அது எதுக்கு காரணம்ன்றது அவருக்கு தான் தெரியும். அவங்களுடைய ஓட்டும் பிளஸ் இறந்தவர்களுடைய ஓட்டுன்றது. அப்போ அது இன்னைக்கு பாருங்க, தூய்மை பணியாளர் போராட்டத்தில இருந்து செவிலியர் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம்னு அவங்களுக்கு எதிரா இருக்கு. ஸோ பயம், பதட்டம். அதான் சொன்ன, மொத்தமா எலெக்ஷன் கமிஷன் இவங்களோட திட்டங்களை, சதி திட்டங்கள் எல்லாம் முறியடிச்சு மொத்தமா ஜோலியை முடிச்சிருச்சு. தொடர்ந்து பேசலாம். வணக்கம்ப்பா. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.